வியட்நாம் திருப்பி அடிக்கணும். எனக்கு காவிரியில உரிமையை வாங்கி தர வக்கற்ற இந்த பாஜக, காங்கிரஸ், திமுக அரசை ஜனநாயக வழியில் ஓட்டு அரசியல் திருப்பி அடிக்கணும். காவிரி என்பது ஒரு இஷ்யூ என்று இவர்கள் சொல்கிறார்கள். இது நம்ம ரைட்ஸ் என்று இவர்களுடைய பாலிடிக்ஸா இஷ்யூ ஆக்கிறதுக்கு ஜனநாயக வழியில் இந்த அதிமுக, திராவிட, காங்கிரஸ், தேசிய கட்சிகளான பாஜக என்கின்ற கட்சிகளை இந்த மண்ணில் வாக்கு கேட்டு வரும்பொழுது நாம் ஒவ்வொருவரும் வெறி கொண்டு இருக்கணும். நீ எந்த தன்னை எனக்கு இல்லைன்னு சொன்னையோ ஏன் ஓட்டு உனக்கு இல்லை என்று முடிவெடுங்கள். உரிமை நமதாகும். நாட்டில் நாம் எத்தனையோ உரிமைக்கு போராடி இருக்கிறோம். கல்வி உரிமைக்கு போராடி இருக்கோம், மருத்துவ உரிமைக்கு போராடி இருக்கோம், இன்ன பிற மனிதர்களின் உரிமைக்கு, விடுதலைக்கு போராடி இருக்கிறோம். ஆனால் தண்ணீருக்காக, குடிக்கிற நீரின் உரிமைக்காக போராடுகிற ஒரு அவலத்தில் நாம் நிற்கிறோம். காவிரி எங்கள் உரிமை என்கின்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்து போராடுகிற தருணத்தில் நாம் இருக்கோம். தமிழர்கள் எவ்வளவு உரிமை மறுக்கப்பட்ட அடிமை இனத்தின் மக்கள் என்பதற்கு இந்த தலைப்பு இன்னும் ஒரு சான்று. தண்ணீர் அனைத்து உயிர்களுக்குமானது இல்லையா? மனிதர்களுக்கு மட்டுமா? காவிரி மட்டும்தான் நதியா? இந்திய அரசு மட்டும்தான் இந்த உலகிலேயே அரசா? வேற நதியே இல்லையா? எத்தனையோ இனத்தில், எத்தனையோ நாட்டில் நதிகள் இருக்கிறது. சுவிட்சர்லாந்துல ரைன் என்கின்ற ஒரு நதி இருக்கிறது. சுவிட்சர்லாண்டில் உற்பத்தியாகிற இந்த ரைன் என்கின்ற நதியை சுவிட்சர்லாந்து, ஜெர்மனியா, பிரான்ஸ், இன்ன பிற யூரோப் கண்ட்ரிகள் எந்த சண்டையும் இல்லாமல், சிக்கலும் இல்லாமல் பங்கீடு செய்து கொள்கிறார்கள். அங்க எல்லாம் போயிட்டு ஜெர்மனியா கிட்ட, யூரோப் கண்ட்ரி கிட்ட ரைன் நதி என்னதுதான் என்று சுவிட்சர்லாந்து சொல்லிவிட முடியாது. ஏன்? சுவிட்சர்லாந்து என்னுடைய தேவைக்கு போகத்தான் நான் ஜெர்மனியாவுக்கும் பிரான்சுக்கும் இன்ன பிற ஐரோப்பிய நாடுகளுக்கும் குடிநீரை கொடுப்பேன்னு சொன்னா திருப்பி அடிப்பான் ஜெர்மனியாவும் பிரான்சும். என்கின்ற நதி சைனாவில் உருவாகுது. சைனாவில் உருவாகிற மெக்கா என்கின்ற நதியை சைனா, லாஸ், கம்போடியா, வியட்நாம், தாய்லாந்து என்கின்ற 5 நாடுகள் பங்கு போட்டு பிரிச்சுக்கலாம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில். எந்த சிக்கலும் இல்லையே. இந்த மெக்கல்லோ நதி என்னுடையதுதான், எனது தேவைக்கு போகத்தான் நான் தாய்லாந்துக்கு கொடுப்பேன் என்று சொல்ல முடியாது. இந்த மெக்காங் நதி என்னுடையதுதான், என்னுடைய தேவைக்கு போகத்தான் நான் வியட்நாமுக்கு கொடுப்பேன், கம்போடியாவுக்கு கொடுப்பேன் என்று சொன்னா தொலைச்சு விடுவாங்க.